ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை 6, 2025. பாபா நமக்கு முழுமை நிலையை அடைவதற்கான லட்சியத்தை கொடுத்திருக்கிறார். பெர்ஃபெக்ஷன் என்பது மிகப்பெரிய விஷயமாகும். முன்பு நாம் ஒரு பகவான் மட்டுமே பெர்ஃபெக்ட் ஆனவர், வேறு யாரும் பெர்ஃபெக்டாக ஆக முடியாது என்று கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இப்போது பாபா நமக்கு முழுமை நிலையை அடைவதற்கான லட்சியத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அதற்கான வழிகாட்டுதல்களையும் கொடுக்கின்றார். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை பெர்ஃபெக்ட் ஆக்குகிறார். 4 சப்ஜெக்டுகளிலும் முழுமை நிலையை அடைந்தால் நாம் பெர்ஃபெக்ட் ஆகிவிடலாம். நாம் அனைத்து குணங்களிலும் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டும், அனைத்து சக்திகளிலும் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டும், மேலும் முழுமையான தூய்மை தன்மையிலும் பெர்ஃபெக்ட் ஆக வேண்டும். இந்த 3 விஷயங்களில் கவனம் செலுத்துவோமானால் மற்ற அனைத்து விஷயங்களும் பின்தொடர்ந்து வந்துவிடும். எப்போது நாம் ஞானத்தில் பெர்ஃபெக்ட் ஆகிறோமோ நமது சிந்தனைகள் உயர்கின்றன. அனுதினமும் பாபாவின் வழிகாட்டுதல்கள் ஞான முரளியில் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. சேவையின் களத்தில் நாம் குணங்களினுடைய சப்ஜெக்டில் பெர்ஃபெக்ட் ஆகிவிடலாம். சேவையின் களத்தில்தான் சுயத்திற்குள் இருக்கும் குறைகள் வெளிப்படுகின்றன. குறைகளை பற்றிய விழிப்புணர்வு இருந்தால்தான் அவற்றை சரி செய்து கொள்ள முடியும். பின்னர் அவற்றை சரி செய்து கொள்வதற்கான ஈடுபாட்டுடன் திட்டம் தீட்டி செயல்பட வேண்டும். நமது குறைகளை நாம் விரைவாக நீக்கிவிட வேண்டும். பல வருடங்களாக ஏதோ குறைகளோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்போமானால் குணங்களின் சப்ஜெக்டில் பெர்ஃபெக்ஷன் வர முடியாது. கவனம் செலுத்துவோம். யோக பலத்தினால் சக்திகளில் நாம் பெர்ஃபெக்ட் ஆகிறோம். யோக பலம் அனைத்திலும் பெரிய பலமாகும். இதன் மூலம் அனைத்து சக்திகளும் ஆத்மாவிற்குள் நிறைகின்றன. கூடவே எண்ணத்தை உருவாக்குவோம், எனக்குள் இந்த அனைத்து சக்திகளும் இருக்கின்றன. அப்போது அனைத்து சக்திகளும் நடைமுறையில் காரியம் செய்யும். அஷ்ட சக்திகளும் நாம் எப்போது விரும்புகிறோமோ அப்போது முழுவதுமாக காரியத்தில் ஈடுபடுவது என்பதுதான் சக்திகளின் முழுமைத்தன்மையாகும். தாரணையின் சப்ஜெக்ட் ஆகிய தூய்மை தன்மையில் பெர்ஃபெக்ஷன், இதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எண்ணத்தின் அளவில் கூட எங்குமே எந்த ஒரு கவர்ச்சியும் இருக்கக்கூடாது. இவ்வுலகில் கவர்ந்தெழுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இங்கே கவர்ச்சிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. யார் ஞானம் மற்றும் யோகத்தின் பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்களோ, யார் தூய்மை தன்மையினை தனதாக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு முன்னால் கூட மாயை பலவிதமான கவர்ச்சிகரமான காட்சிகளை காட்டுகிறது. அவ்வப்போது செல்வத்தின் கவர்ச்சி ஏற்படுகிறது, அவ்வப்போது பிறரது தோற்றத்தின் மீது கவர்ச்சி ஏற்படுகிறது, அவ்வப்போது ஏதோ பொருட்களின் கவர்ச்சி ஏற்படுகிறது, மேலும் அவ்வப்போது பெயர் புகழ் ஆகியவற்றின் கவர்ச்சி ஏற்படுகிறது. சோதித்து பார்ப்போம், எந்த கவர்ச்சியும் என்னை இழுப்பதில்லை தானே? முக்கியமாக தேக ரீதியான கவர்ச்சி, ஏதோ விகாரங்களின் கவர்ச்சி, இவற்றிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் என்றால் மற்ற அனைத்து கவர்ச்சிகளும் தாமாகவே முடிவடைந்துவிடும். அதற்காக தியாகம் மற்றும் வைராக்கிய உள்ளுணர்வை சதா நமதாக்கிக் கொள்வோம். இந்த கவர்ச்சிகளெல்லாம் உடல் உணர்வின் அடையாளங்களாகும். இந்த கவர்ச்சி தூய்மையற்ற தன்மையின் அடையாளமாகும். இந்த கவர்ச்சிகள் ஒருபோதும் நம்மை லட்சியத்தை நோக்கி செல்லவிடாது. எவ்வாறு புவியீர்ப்பு விசையானது ஒவ்வொரு பொருளையும் கீழ்நோக்கி இழுக்கிறதோ அதுபோன்று இந்த உலகாயுத கவர்ச்சி என்பது நம்மை மேலே பறக்க விடுவதில்லை, மனம் புத்தியை தரையில் கொண்டு வந்து நிறுத்திவிடுகின்றன. எனவே சிந்தித்து பார்ப்போம், இவை அனைத்துமே அழியக்கூடியவையாகும். மாயாவை வென்றவராக ஆகக்கூடிய முயற்சியில் இருக்கும் நமக்கு இவை மிகப்பெரிய எதிரிகளாகும். இவற்றை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். சூக்ஷ்மமாக கூட எந்த கவர்ச்சியும் நமக்கு இருக்கக்கூடாது. இன்று முழு நாளும் நமது முழுமையான சொரூபத்தை முன்னிலையில் காண்போம். ஒரு காட்சியை உருவாக்குவோம். எனது முழுமையான சொரூபம் இவ்வாறு இருக்கும், எனது முழுமையான தூய நிலை இவ்வாறு இருக்கும். பின்னர் பயிற்சி செய்வோம். என்னை முழுமை நிலையை அடையச் செய்வதற்காக நிரந்தரமாக பாபா என் மீது ஒளிக்கிரணங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார். எனவே பாபாவின் கிரணங்களுடைய ஃபவுண்டேனுக்கு கீழே நான் இருக்கிறேன். ஓம் சாந்தி.